ராஷ்மிகா மந்தனா அவர்களோட கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர்வரிசை லாரியில வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவே அதிர வச்சிருக்கு. என்ன பண்ண போறாங்க கல்யாணத்துல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருமே திரைப்படங்கள்ல நடிச்சு நல்ல நண்பர்களாக இருந்து காதலர்களாக மாறி வரப்போற பிப்ரவரி 26ஆம் தேதி திருமணம் பண்ணிக்க போறாங்க. அண்ட் இந்த ஒரு திருமணம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமணமா இருக்கு. ஏன்னா உதய்பூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையில கல்யாணம் நடத்த போறாங்க. பிரம்மாண்டமான பொருட்செலவுல இந்த ஒரு கல்யாணம் இருக்க போகுது. இந்த ஒரு கல்யாணத்தை பத்தின அப்டேட் நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல கல்யாணத்துல கொடுக்க போற சீர்வரிசையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. குறிப்பா லாரியில தான் இவங்களோட கல்யாணத்துக்கு சீர்வரிசை வரப்போகுதாமா. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ராஷ்மிகா அவர்களோட வீட்டில இருந்து விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கு ஏகப்பட்ட சீர்வரிசை கொடுக்க போறாங்க. அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட பழக்க வழக்கப்படி சீர்வரிசை எல்லாமே மிகப்பெரிய அளவுல தான் கொடுப்பாங்களாமா. அண்ட் இந்த ஒரு காரணத்துக்காகவே உதய்பூர்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அங்க வந்து அவங்க கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து லாரியில சீர்வரிசை வரப்போகுதாமா. நார்மலா நம்ம சைடு நடக்கக்கூடிய கல்யாணத்திலேயே சீர்வரிசை அப்படிங்கிறத மேலதாளத்தோட படு விமர்சையா கொடுப்போம். அப்படிங்கும்போது செலிபிரிட்டிஸோட கல்யாணம் அதுவும் மிகப்பெரிய அளவுல நடத்த போறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 5 to 6 லாரிக்கு சீர்வரிசை வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் இவ்வளவு சீர்வரிசையில என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இப்பவே நம்ம எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அதன்படி அவங்க பழக்க வழக்கப்படி என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்த ஒரு மேரேஜுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. கல்யாணத்திற்கு செலிபிரிட்டிஸ் வரக்கூடாது, யாரும் மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாது, இது மட்டும் இல்லாமல் வீடியோ கவரேஜ் அங்கே யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இந்த ஒரு கல்யாணம் நடக்குது. அதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு காரணம் இந்த மாதிரியே அவங்க ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கல்யாணம் ரொம்ப படு விமர்சையாக நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்களோட அடுத்த படம் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த வருடம் அஜித்குமார் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரனோட சேர்ந்து குட் பேட் அக்லி படம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு காம்போ மறுபடியும் படம் பண்ண போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படத்துல மோகன்லால் அவர்கள் கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு பிரபல தொழிலதிபர் தயாரிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படம் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் அஜித் சார் கேட்கக்கூடிய சம்பளம். அவர் கிட்டத்தட்ட 180 கோடி சம்பளமாக கேட்குறாரு. ஆனால் அவரோட டோட்டல் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு 240 to 250க்குள்ள தான். அப்படி பார்க்கும்போது அவருக்கே மொத்த பணமும் போயிடும். அதில் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று அஜித் சார் சம்பளத்தை குறைக்கணும், அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ஒத்துக்கணும். என்ன நடக்க போகுது, படம் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.